போயும் போயும் ஒரு காஃபியில் போய் பல்பு வாங்கிட்டீங்களே மனோகருக்கு. அதாச்சும் அவர் ரொம்ப வந்து ஓவராக வந்து இது பண்ணோன்னு சொல்லிட்டு எங்களால் தான் வந்து இவனுங்க வந்து கோட் ஷூட்டெல்லாம் பார்க்குறானுங்க, இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ்லாம் இவனுங்க பார்த்ததே கிடையாது, ஓசியில் கட்சா என்ன வேணாலும் வாங்கிப்பானுங்க அப்படி இப்படின்னு பேசியிருந்தார். சரி, ஆனால் இன்றைக்கி வந்து டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோழன் வந்து மனோகரை நல்லா கலாச்சாரம் வச்சு செஞ்சார், அப்படி தான் வந்து டாப்பிக்கே இருந்துச்சு. சோழன் அப்படி என்ன கலாச்சாரம் நானும் பார்க்குற கடைசியில் வந்துச்சு. போயும் ஒரு காஃபியில் பல்பு வாங்கிட்டீங்களேப்பா அப்படின்ச்சு. அதாவது அது கடையை விட்டு கிளம்பும்போது அந்த கடை ஓனர் சொல்கிறாரு காஃபி குடிச்சிட்டு போங்க, இவரும் சரி கொடுங்க காஃபி இங்கே நல்லாயிருக்கும் அப்படி இப்படி. அதாவது சோழன் சொன்ன பாயிண்ட்டும் கரெக்டு. இவ்வளோ பெரிய ஆள் என்னதான் பணக்காரங்களாக இருந்தாலும் ஓசியில் என்ன கட்சாலும் வாங்கிப்பாங்க போல இருக்குது. இவரும் ஓசியில் வாங்குறானுங்க கலாச்சாரம். அதுவே வந்து இவருக்கும் வந்து காஃபியில் வந்து சூப்பராக சோழன் வச்சு செஞ்சார் பாருங்க, அது சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. என்கிட்ட இவ்வளோ படம் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு காஃபியை வந்து கடையில் ஓசியில் குடிக்கிறாங்க, அதுவும் நல்லாயிருக்கும்னு குடித்தாரு. சோழன் நிலம் என்ன காஃபி இது அப்படின்னு தூப்பிட்டு போயிட்டாங்க அவங்க. சோழனோட மாமியார் வேறு சொல்லுவாங்க, எங்கே நல்லா இருக்குங்க காஃபி. எனக்கு அந்த சீன் பார்க்கும்போது சபை சிரிப்பாயிடுச்சு, ஐயோ இவர் போயும் காஃபியில் பல்பு வாங்கிட்டாரே அப்படின்ட்டு. ஆனால் சோழன் உண்மையிலே சூப்பர், எந்த சமயத்தில் எங்கே அடிக்கணுமோ அங்கே கரெக்டாக அடிச்சார். இன்றைக்கி